மெயின் ஸ்ட்ரீமில் அம்பேத்கரை ஒரு பொது அடையாளத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்காக நாங்கள் பல ஃபைட் பண்ணி பல விஷயங்கள் அம்பேத்கர் திரைப்படம் டிஷர்ட் எல்லாம் பண்ணி கொண்டாந்து வச்சதுக்கு பிற்பாடு இன்னைக்கு மார்க்கெட் பண்ணுறதும் உருவாக்கணும் எங்களை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. எங்களுக்கு எந்த இது கொடுத்தாலும் அழைப்பது கொடுக்கறது ஏதாவது கூட்டமைப்பு வச்சாங்கன்னா பண்றது கிடையாதுங்கிறது எனக்கு கூட மாட்டாங்க. ஏன்னா நம்ம இவங்களை அம்பலப்படுத்தியான இருக்கிறோம். அந்த கோபம் நம்மளுக்கு இப்ப நிர்பந்தம் கொடுத்துட்டோம் நம்ம. அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இதுதான் சொல்ல விரும்புறேன். ஆனந்தோட நாட்டை எல்லாரும் ஆகட்டும்னா இவங்களுக்கு நிர்பந்தம் கொடுத்து வந்ததுக்கு பிற்பாடு நாம கொண்டாந்து தள்ள அந்த அரசியல் அவங்க தவிர்க்க முடியாது. ஆனா நம்மள தவிர்க்க முடியும். அப்ப அது தவிர்க்க முடியாத போது மதிமாறனை வந்து தவிர்க்கலாம். மதிமாறன் முன்னெடுத்த அரசியலை பெரியார் கொடுத்து அம்பேத்கர் கொடுத்து தவிர்க்க முடியும். ஆனந்தோட அம்பலப்படுத்திய நான் எழுதுறேன். ஜெயேந்திர சரஸ்வதி இவங்க கைது போது கண்ணீர் மல்குறாங்க அந்த பத்திரிகையில. அழுது கிரிமினல் குற்றம் ஜெயில உள்ள போயிருக்கிறாரு. பெண்கள் பாதிக்கப்பட்டு சொல்லும் போது ஜூனியரோட ஆனந்தோட கண்ணீர் மல்குது ஸ்டோரியில. அதே பங்காரடிகளார் பத்தி செய்தினா பயங்கரமான ஒரு நாத்திய நிபுணர் திட்டி எழுதுவார். வணக்கம். வணக்கம். எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் பேசின அரசியல் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய அரசியல் ஒரு பக்கம் அப்படின்றது இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆதவ அர்ஜுனா நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசுறாரு. 2026 மன்னராட்சியை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்ற ரீதியில் பேசியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற முழக்கத்தை ரொம்ப தீவிரமாகவும் முற்போக்காளர் மத்தியிலையும் அதை தீவிரமாக கொண்டு போனது நான் தான். 2008 அதை ஆரம்பித்தேன். 2008 ஆரம்பித்து ரொம்ப 2009 ஈழப்பிரச்சனை பீக்கில் போகும்போது கூட நான் அம்பேத்கர் பற்றி தீவிரமாக எழுதும்போது அன்னைக்கு இருந்த தமிழ் தேசியவாதிகள் என்னை இந்திய உளவுத்துறையின் கையாளு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இந்த நேரத்தில் அம்பேத்கரை கொண்டு வந்து பேசுகிறாங்க அப்படின்லாம் பேசினாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நான் அம்பேத்கர் குறித்தும் பெரியார் குறித்தும் இணைந்து நான் சாதி ஒழிப்பு குறித்தும் பேசுனதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு தமிழ் தேசிய கண்ணோட்டத்தில் முற்றிலுமாக இந்த சாதி எதிர்ப்பு பின்புலத்திற்கு இந்து மத பின்புலத்தை எதிர்க்கிற கண்ணோட்டம் முற்றிலுமே தவிர்த்து போச்சு. அது பெரியார் கிட்ட இல்லாத போது இது ஒரு ஆபத்தான அறிகுறியா இருக்குதுன்னு சொல்லி நான் முதல்ல வந்து அம்பேத்கர் பற்றியான ஒரு தொடர் கட்டுரை எழுதினேன். சட்ட கல்லூரியில் வந்து அம்பேத்கர் பிரச்சனையை ஒட்டி ஒரு பிரச்சனை நடந்தது. அப்போ அதை ஒட்டி வந்து ஒரு கட்டுரை எழுதினேன். இந்த மாதிரி வந்து அம்பேத்கர் மாணவர்கள் கூட ஒரு தகராறு வந்தது. அப்போ என்ன தகராறுன்னு நீங்கள் தேடி பார்க்கும்போது அந்த தகராறு வந்து அம்பேத்கர் படம் போடுறது, அம்பேத்கர் பேர் இருக்கிறது கூடாதுன்னு அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் படிக்கிற பசங்க பேசியிருக்கிறாங்கிறது ஒரு அதிர்ச்சி விட்டு தான் இருந்தது. நீங்கள் வேற காலேஜில் அம்பேத்கர் பேரே இல்லாத காலேஜில் இருந்து சொல்றதே தவறானது. அம்பேத்கர் பேர்ல தான் காலேஜ் இருக்குது. அந்த அம்பேத்கர் பேர் இருக்கிற காலேஜில் அம்பேத்கர் பேர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் படிக்கிற மாணவர்கள் அப்படி நினைக்கிறாங்கிறது ஒரு பேர் அதிர்ச்சிக்குரியதாக இருந்ததுன்னு அப்போ இந்த களம் ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து எழுதினேன். அப்போ அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேகுவாரா டிஷர்ட் போடுறது, தலித் இளைஞர்கள்லேருந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்கலேருந்து விடுதலை சிறுத்தைகள், சீமான் கட்சி பல்வேறு போடுவாங்க. அப்புறம் பிரபாகரன் டிஷர்ட் போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் பெரியார் டிஷர்ட் போட்டாங்க. அப்போ பிரபாகரன் டிஷர்ட் போடுறாங்க, பெரியார் டிஷர்ட் போடுறாங்க, சேகுவாரா டிஷர்ட் போடுறாங்க. ஏன் அம்பேத்கர் டிஷர்ட் போட மாட்டுறாங்கிறது எனக்கு கூடுதல் அதிர்ச்சி ஆச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், அம்பேத்கர் டிஷர்ட்டு ஏன் நான் என்ன சொல்றது, இது வந்து சாதி உணர்வு கண்ணோட்டம் கொண்டவர்கள் போடலைங்கிறது புரிஞ்சுக்க முடியும். சேகுவாரா டிஷர்ட்டை யார் போட போறாங்க? ஒரு முற்போக்கா யோசிக்கிறவங்க போடுவாங்க. பெரியார் டிஷர்ட் யார் போட போறாங்க? அப்போ வந்து விரோட டிஷர்ட், பிரபாகரன் டிஷர்ட் யார் போடுவாங்க? இவங்க முற்போக்காளர் தானே போடுறாங்க. முற்போக்காளர்கள் இவங்க டிஷர்ட்லாம் போடும்போது ஏன் அம்பேத்கர் டிஷர்ட் போட மாட்டாங்கிறது ஆச்சரியமா இருந்தது. அப்படி ஒரு டிஷர்ட்டே இல்லை. தேடி பார்த்தா அப்படி ஒரு டிஷர்ட்டே இல்லை. யாருக்கும் அதை கன்சியூம் பண்ணாலும் போடவே இல்லை. அப்புறம் தான் நான் பார்த்த பிறகுதான் இது வந்து அம்பேத்கர் டிஷர்ட்னு ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் டிஷர்ட்டுக்காக நாங்கள் வந்து ஒரு இமேஜ் கிரியேட், ஒரு லைன் டிராயிங் இருந்தால் தான் பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் பண்ணா சரியா இருக்குன்னு தேடினா அப்படி ஒரு லைன் டிராயிங்கே இல்லை. ஒரு சேகுவாருக்கு லைன் டிராயிங், பெரியாருக்கு ஒரு லைன் டிராயிங் இருக்கிற மாதிரி, பிரபாகரனுக்கு கூட ஒரு லைன் டிராயிங் இருக்கிற மாதிரியான ஒரு லைன் டிராயிங் டிஷர்ட் போடுறதுக்காக லைன் டிராயிங் தலைவர் அம்பேத்கருக்கு இல்லவே இல்லை. அதுக்கு பிற்பாடு நாங்க உட்காந்து புகழ்பெற்ற பிளாக் அண்ட் ஒயிட் படம் இருக்குல்ல, அம்பேத்கரோட படம், ஒரு ஆஃப் சைஸ் படம், அந்த படத்தை நாங்கள் லைன் டிராயிங் கன்வெர்ட் பண்ணோம். கன்வெர்ட் பண்ணி அந்த படத்தை வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த படம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்குது. உலகம் முழுக்க லைன் டிராயிங்ல அம்பேத்கர் படம் இருக்குல்ல, அந்த படத்தை நாங்க தான் உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி கிடையாது. அதே போல் இந்தியாவில் முதல் முறையாக அம்பேத்கர் டிஷர்ட் ஒன்று கொண்டு வந்து நாங்க தான் அதை கொண்டு வந்தோம் வெளியில. ஏன்னா அந்த தேவை அன்னைக்கு சூழல் முக்கியமா இருந்ததுங்கிறது அப்ப 2008 2009 இருந்து தீவிரமா எழுதினேன். அப்ப அது வலியுறுத்தி அம்பேத்கர் டிஷர்ட் ஏன் அணிய வேண்டும் சொல்லி வலியுறுத்தி தொடர் கட்டுரை எழுதின இணையத்தில். அப்ப அது புத்தகமாக கொண்டு வந்தேன். அந்த புத்தகம் 2-3 ஆண்டுகள் 6 பதிப்புலாம் வந்து நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லைங்கிற தலைப்புல அது விவரிச்சு எழுதுறேன். ஏன் அம்பேத்கர் டிஷர்ட் போட மாட்டாங்க? அம்பேத்கர் வந்து எல்லாருக்குமான தலைவர், தலித் தலைவர் என்பதை தாண்டி அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமான தலைவர், எல்லா சமூக பெண்களுக்குமான தலைவர். இன்னைக்கு பெண்கள் குறிப்பாக வந்து
அப்பர் கிளாஸ் பெண்கள், பார்ப்பன சமூகத்து பெண்கள் பல்வேறு சலுகைகள் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க, டைவர்ஸ் உரிமைகள் எடுக்கிறாங்க, வெளியில் எங்க வேணாலும் போறாங்க. ஆண்கள் கிட்ட இருந்து ஒரு ஆண் பிடிக்கலன்னு சொன்னா படித்த பெண்கள் அவனோட டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த திருமணத்துக்கு போறாங்க, ஜீவனாம்சம் வாங்குறாங்கன்னா அதை கொடுத்தது அம்பேத்கர். அப்ப இந்த கண்ணோட்டத்தெல்லாம் உருவாக்கி நான் ரொம்ப தீவிரமா பேசினேன். அப்ப பெண்கள் மத்தியில் அம்பேத்கர் கண்ணோட்டமே இல்லை. ஆனா அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தின் மூலமாக அவங்க அதிக செலவுகள் அனுப்பிக்கிறாங்க. அப்ப நான் அதை எழுதுன இன்னைக்கு பெண்கள் ஐடியாலஜிக்கலா ஒரு கருத்தை உருவாக்கி பெரியார் பெண்ணையும் கொடுத்து பேசினாரு. சட்ட ரீதியா இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், இந்தியாவில் பெரிய அதிகார மையமான ஒரு நபரா இருந்தாலும் கூட அவர் தன் மனைவியோ ஒரு பெண்ணையோ இழிவா சித்தரிச்சிட்டாருன்னா ஒரே ஒரு அந்த பெண் போய் சாதாரண ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா உடனே கைது பண்ணிடுவாங்க. அவர் குற்றம் இல்லைன்னு அவர் நிரூபிக்கணும். இந்த அதிகாரத்தை அம்பேத்கர் தான் கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு பூஜை அறையில பாத்தீங்கன்னா சங்கராச்சாரி படம் இருக்குது. நீங்க சொன்னாங்கல்ல மகாபரிவா படம் வச்சிருக்காங்க. மகாபரிவா வேலைக்கு போக கூடாதுங்கிறாரு. வேலைக்கு போற பெண்கள் விபச்சாரிங்கிற துணியில பேசுறாரு. அவங்க படத்தை வச்சு கும்பிடுறாங்க. நான் சொன்னேன், நீங்க மகாபரிவா படத்தை வச்சு கும்பிடுறது இல்ல, உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது தலைவர் அம்பேத்கர் படத்தை தான் நீங்க கும்பிடுற முறையா இருந்து அவர் தான் வச்சு கும்பிடணும்லாம் எழுதி பல இடங்கள்ல அதை நான் மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு போனேன். நிறைய இளைஞர்கள், தலித் இளைஞர்கள், மற்றவங்க எல்லாருமே அம்பேத்கர் பத்தி பேசுவதை விடவும் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா ரஜினி ரசிகராக இருப்பது இளைஞர்கள், பிசியில் இருக்கிறவங்க, எஸ்சியில் இருக்கிற இளைஞர்கள் அம்பேத்கர் பற்றி கண்ணோட்டமே இல்லாம ரஜினி பத்தி பேசுறது, மற்ற நடிகர்கள் பத்தி, சச்சின் டெண்டுல்கர் பத்தி புகழ் பாடுற இளைஞர்கள்லாம் என் கூட இருந்தாங்க பார்க்கூட்டு வந்த போது. அவங்க கிட்ட எல்லாம் பேசினப்ப அம்பேத்கர் பற்றி அவர்களும் ஒரு ஈடுபாடு மரியாதை இருக்குது. ஆனா பேசுறதுக்கு தயங்குறாங்க. ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் என்ன, அம்பேத்கர் டிஷர்ட் ஏன் போட மாட்டாங்க இவங்க டிஷர்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த புத்தகத்துல நான் எழுதினேன். ஏன்னா பிரபாகரன் டிஷர்ட் போட்டா உங்களுக்கு பெரிய தமிழ் தேசியவாதி போராளின்னு காட்டிக்க முடியுது. சேகோரா டிஷர்ட் போட்டா உங்களுக்கு புரட்சிகர அடையாளம் வருது. நீங்க பெரியார் டிஷர்ட் போட்டா கூட உங்களுக்கு ஒரு பகுத்தறிவாளர், கடவுள் மறுப்பாளர், முற்போக்கு அடையாளம் கிடைக்குது. ஆனா அம்பேத்கர் டிஷர்ட் போட்டீங்கன்னா அவர் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தை பார்ப்போம், ஜாதி கண்ணோட்ட அடையாளம் கிடைக்குது. அப்போ ஒரு தலித் அல்லாதவர் போட்டுக்கிட்டாருன்னா இந்த டிஷர்ட் போட்டுக்கிட்டு நம்ம போனோம்னா நம்மள தலித்து நினைப்பாங்களோங்கிற கண்ணோட்டம் முற்போக்கலர் மத்தியில இருந்தது. அதனால அவங்க போடுறது இல்லை. ஒரு தலித் இளைஞர் ஏன் போடுறது இல்லைன்னா நம்மள தலித்துன்னு தெரிஞ்சுக்கிட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற அந்த கண்ணோட்டம் உலகத்தில் எந்த தலைவருக்கும் நேராத ஒரு அவலம் இது. எவ்வளவு பெரிய ஸ்காலர், எவ்வளவு பெரிய அறிவாளி, அவ்வளவு பெரிய தலைவர் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பொதுவெளியில டிஷர்ட் கொண்டு வந்து அது பெரிய விழாலாம் வச்சு தொடர்ந்து பிரச்சாரம் பல்வேறு இடங்களில் தொலைமான சக்திகள்ல தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அம்பேத்கர் முன்னிறுத்தி அம்பேத்கர் புறக்கணிக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, அம்பேத்கர்னா கொஞ்சம் தவிர்க்கிறாங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த விஷயத்தை சாமானிய மக்கள்கிட்ட சொல்லல, ஜாதி சங்க வச்சுக்கிட்ட பேசல, ஜாதிகளுக்கு எதிராக என்கிற முற்போக்காளர்கிட்ட பேசுறேன், பெரியார்கிட்ட பேசுறேன், கம்யூனிஸ்டுகள்கிட்ட பேசுறேன், தமிழ் தேசியவாதிகள்கிட்ட பேசுறேன். அவங்க கிட்ட நான் ஃபைட் பண்றேன். ஃபைட் பண்ணி அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துறது குறைவாக இருந்தது. நீங்க பிரபாகரன் தான் எல்லா இடத்துலயும் இருந்தாரு. இந்த பக்கத்தில் பெரியார் இருப்பாரு, இந்த பக்கம் பிரபாகரன் இருப்பாரு, தந்தை தம்பி அப்படிதான் இயங்கினாங்க பெரியாரிஸ்டுகள் கூட. நீங்க பிரபாகரன் தமிழ் தேசியத்தில் அவர் மையமா வச்சு எழுதுறது சரிதான். ஆனா ஐடியாலஜில பெரியாரோட சாதி ஒழிப்பு, இந்து மத எதிர்ப்பு, காந்தி எதிர்ப்போட அம்பேத்கர் தான் நீங்க ஒப்பிட முடியும். அவரும் இவங்களும் ஒரே மாதிரி சிந்திச்சிருக்கிறாங்க போது நீங்க அம்பேத்கர் பெரியார் இந்த பக்கம் அம்பேத்கர் நடுவில் பிரபாகரனோட வச்சுக்கலாம். அது தவிர்க்கணும்னு நான் சொல்லல. ஆனா ஐடியாலஜிக்கெல்லாம் பொருத்தம் இல்லாத இதுவா இருக்குதுன்னு நான் சொன்ன போது அது பாதிக்கப்பட்டது. ஃபைட் பண்ணி நான் தனிமைப்படுத்தப்பட்டது. டிஷர்ட் கொண்டு வந்து மற்றவங்களெல்லாம் போட வச்சு எல்லாம் பண்ணதுக்கு பிற்பாடு தந்தையும் தம்பியும் இருந்த இடத்துல ஐயாவும் அண்ணனும் மாறிச்சு. இவ்வளோ ஃபைட் பண்ணி கொண்டு வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வந்து பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கின அதுக்குள்ளார நான். அப்ப பெரியாரை முன்னிறுத்தி அம்பேத்கரை பேசுவது, அம்பேத்கரை முன்னிறுத்தி பெரியாரை பேசுவது என்பதை ஒரு சாதி ஒழிப்பு தளத்தில் ரெண்டு பேருமே பொது அடையாளத்தில் தலித் மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆதிக்க ஜாதி பெண்கள் சுதந்திரமா இருப்பதுக்கும் தலைவர் அம்பேத்கர் தான் காரணம். அவர் எவ்வளவு பெரிய அரசியல் கண்ணோட்டம் இருக்கிறாரு. கடவுள் மறுப்பு, இந்து மத எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, பார்ப்பன எதிர்ப்பெல்லாம் பேசுற பெரியாரிஸ்டுகள் எவ்வளவு நுட்பமா ஒரு ஸ்காலரா நமக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்கிறாரு புத்தகங்கள்ல. அவர் ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம் அந்த புத்தகம் 8வது வால்யூம் தமிழ்ல இருக்குது. அதை நீங்க படிச்சுட்டீங்கன்னா எந்த வேத விற்பனரோட நீங்க வாதிக்க முடியும். பகவத்கீதை குறித்து, வேதம் குறித்து, ராமாயணம் குறித்து எத்தனை கிருஷ்ணன் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை கிருஷ்ணன் இருக்கான்னு பட்டியல் போடுறாரு. எல்லாத்தையும் உள்ள புந்து உடைக்கிறாரு அந்த புத்தகத்துல. அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்துனாங்க அந்த காலத்துல. அதெல்லாம் அவ்வளவு பொக்கிஷமா இருக்குது. நான் பேசுற ஒரு விரிவான பார்ப்பனிய எதிர்ப்பு கண்ணோட்டமும் இந்து மதத்துல நுட்பமா அதோட சாதியை பின்னிப்பிடிஞ்சிருக்கு எப்படி இருக்குதுங்கிறத பேசுறதுக்கான காரணமே தலைவர் அம்பேத்கரோட நூல்கள் தான். அதெல்லாம் படிச்சா எப்படி வருங்கிறத சொல்லி எல்லா சாதிக்குமான தலைவருங்கிறத முற்போக்கு வட்டத்துல நிறுத்தினதுக்கு அவ்வளவு பாடுபாட்டி நம்ம பண்ணோம். எப்பவுமே ஒரு விஷயத்தை நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல தள்ளி கொண்டாந்து வச்சுட்டீங்கன்னா அதை மார்க்கெட் பண்றவங்க அப்புறம் பண்ணிப்பாங்கல்ல. அப்ப ஆனந்தவிடன் போன்ற பத்திரிகைகள் அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் பற்றி தொடர் போடுறாங்க. அஜயன் பாலா தொடர் எழுதினாரு. ஒவ்வொரு தலைவர்ல போட்டா புக்கு விற்கிதுன்னு சொல்ல பிறகு ஒவ்வொரு பத்திரிகையிலும் அவங்க போட்டு கொண்டு வராங்க. பத்திரிகையில வந்தது. இன்னைக்கு எல்லாருக்கும் தலைவர்னு நம்மளுக்கு சொல்றாங்க. அவங்க எல்லாருக்குமான தலைவர் யாருன்னு
பெரியாரிஸ்டுகளுக்கு, திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு யார் எந்த களத்தில் கொண்டு போய் தலைவர் அம்பேத்கர் எல்லாருக்கும் தலைவர்னு ஃபைட் பண்ணி அதுக்காக சண்டை போட்டு புறக்கணிக்கப்பட்டு, அதோட இன்னொன்று நடந்தது. அம்பேத்கர் படம் வேறல, எல்லா மொழியிலையும் அம்பேத்கர் படம் NFTCல எடுத்த ஜாஃபர் படேல் எடுத்த படம் வந்துருச்சு. மிக சிறந்த படம், தமிழ்ல வரவே இல்லை. அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, மற்ற மாநிலங்களுக்கு கூட மாநில அரசு உதவி பண்ணல. அன்னைக்கு கலைஞர் அரசு அதுக்காக 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க. மாநில அரசு தனியாக, அப்பவும் அந்த படம் வெளியே வரல. அப்ப NFTCல நாங்க 20 இளைஞர்கள் நாங்க தயார் பண்ண டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு போய் NFT ஆஃபீஸரை முற்றுகையிட்டோம். ஒரு பெங்காலிக்காரோ நார்த் இந்தியன் ஒருத்தர் டைரக்டரா இருந்தார், அவர்கிட்ட பேசி ஏன் வரலன்னு சொன்னா, அப்பதான் உண்மை சொல்றார். படம் எங்ககிட்ட இல்லை சார், விஸ்வாஸ் சுந்தர்னு தமிழ் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி, அந்த விஸ்வாஸ் சுந்தர் 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு வெளியே ரிலீஸ் ஆக பார்க்க வச்சிருந்திருக்கிறாரு. அதை நாங்க அம்பலப்படுத்தணும். இன்னைக்கு பேசுற எந்த இயக்குகளும் வரல, எந்த தலைவரும் வரல. இன்னைக்கு சினிமா பிரபலங்கள் அம்பேத்கர் அடையாளப்படுத்தி பேசுறாங்களா, யாரும் ஒரு உதவி பண்ணல, எதுவுமே பண்ணல. நாங்களா வந்து அந்த படத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு நாங்க தான் செஞ்சோம், எல்லாமே நாங்க தான் செஞ்சோம். மெயின் ஸ்ட்ரீம்ல அம்பேத்கரை ஒரு பொது அடையாளத்தை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக நாங்கள் பல ஃபைட் பண்ணி பல விஷயங்கள் அம்பேத்கர் திரைப்படம் டிஷர்ட் எல்லாம் பண்ணி கொண்டாந்து வச்சதுக்கு பிற்பாடு இன்னைக்கு மார்க்கெட் பண்றதும் உருவாக்கணும். எங்களை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. எங்களுக்குலாம் எந்த இது கொடுத்தாலும் அழைப்பது கொடுக்கறது, ஏதாவது கூட்டமைப்பு வச்சாங்கன்னா பண்றது கிடையாதுங்கிறது. எல்லாருக்குமான தலைவர் நிகழ்வுல நீங்க கலந்துக்க எனக்கு கூட மாட்டாங்க. ஏன் நம்ம இவங்களை அமலப்படுத்தியான்னு நிறுவிக்கிறோம். அந்த கோவம் நம்மளுக்கு இப்ப நிர்பந்தம் கொடுத்துட்டோம் நம்ம. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இதுதான் சொல்ல விரும்புறேன். ஆனந்தவிட நாட்டு எல்லாரும் ஆகட்டும்னா, இவங்களுக்கு நிர்பந்தம் கொடுத்து வந்ததுக்கு பிற்பாடு நாம கொண்டாந்து தள்ள அந்த அரசியலை அவங்க தவிர்க்க முடியாது. ஆனா நம்மள தவிர்க்க முடியும். அப்ப அது தவிர்க்க முடியாத போது மதிமாறனை வந்து தவிர்க்கலாம். மதிமாறன் முன்னெடுத்த அரசியலை பெரியார் கொடுத்து அம்பேத்கர் கொடுத்து தவிர்க்க முடியாது. அது தோழமையானவர்கள் இருந்து எதிர்நிலையில் இருக்கிற ஆனந்தடன் வரைக்கும் இந்த விஷயங்களை தீவிரம் ஆனந்தவுடன் அம்பலப்படுத்தியே நான் எழுதுனேன். ஜெயேந்திர சரஸ்வதி இவங்க கைது போது கண்ணீர் மல்குறாங்க அந்த பத்திரிகையில. அழுது கிரிமினல் குற்றம் ஜெயில உள்ள போயிருக்கிறாரு. பெண்கள் பாதிக்கப்பட்ட சொல்லும் போது ஜூனியரோட ஆனந்தவுடன் கண்ணீர் மல்குது ஸ்டோரியில. அதே பங்காரடிகளார் பத்தி செய்தினா பயங்கரமான ஒரு நாத்திய நிபுணர் திட்டி எழுதும். அது அதே சமயத்துல இன்னொரு சாமியார் கைதா இருக்கு, பயங்கரமான கவர் ஸ்டோரி எல்லாம் போட்டு கடுமையா திட்டி பேசுவாங்க. ஆனா கொலை குற்றத்துல உள்ள போயிருக்கிறாரு, பாலியல் பிரச்சனையில ஜெயேந்திர சரஸ்வதி போட்டு அவருக்கு சாஃப்ட் கார்டு எடுத்து பேசுறாங்க. இதெல்லாம் அம்பலப்படுத்தி நான் எழுதுனேன். அப்ப இவங்க என்ன பண்ணாரு, பிரச்சனை இந்த மாதிரி விஷயம் நம்ம எடுத்து அரசியல் அவங்க எடுத்து பயன்படுத்தும் போது நம்மளை புறக்கணிப்பது காரணமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா அதுல வேலை பார்த்த நண்பர்கள் விகடன்ல எல்லாம் தெரிஞ்ச நண்பர்கள் தான். அவர்கள் கூட நம்ம பத்திரிகை குறித்தோ என்னோட புத்தகம் குறித்து ஒரு அறிமுகம் போட்டாங்க. என்னோட அம்பேத்கர் குறித்து அனுப்புறேன், அது அறிமுகம் கூட வர்றதில்லை. என்னோட இணைய பக்கம் எல்லாம் எனக்கு காமாசமா ஒரு பேர் தெரியாத இணைய பக்கம் அறிமுகம்லாம் வரும். என் இணைய பக்கம் விரிவா எல்லாரும் வாசிக்கப்படுது, இணைய கட்டுரைகள் எடுத்து பயன்படுத்தலாம் செய்வாங்க. ஆனா என்னை குறிப்பிட மாட்டாங்க. ஒரு சூழலுக்கு வந்ததுன்னா, நான் வந்து முற்போக்காளர்களை அல்லது பெரிய ஜனநாயக சக்தியில காட்டிக் கொண்டிருக்கிற இவர்கள் எவ்வளவு சாதி கண்ணோட்டத்தோடு இருக்கிறார்கள், அம்பேத்கரை எப்படி புறக்கணிக்கிறார்கள் அம்பலப்படுத்தி நான் இவங்க கிட்ட நிறுவனம் பாத்தீங்களா, அந்த கோவம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த அடையாளம் வந்து நீங்க வந்து தலித் அல்லாத மட்டும் இல்ல, தலித் அரசியலுக்குள்ளே இருக்குது. அம்பேத்கரை ஓன் பண்ணிக்கிறதுல அம்பேத்கர் ஓன் பண்ணி இருக்கிறவங்க நம்ம மாதிரி ஆட்களை பிறகு நான் இவங்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். அம்பேத்கர் பேரளவில் பயன்படுத்துறதுங்கிறது ஒரு ஐக்கானா மாத்திக்கிறது.